ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம். இதில் பதம் 2. ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜூஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்தி கரமர்ஜுன. டிரான்ஸ்லேஷன். பகவான் கூறினார், என் அருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் முன்னேற்ற நோக்கங்களை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகங்களுக்கு ஒருவனை கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. இது புகழை கொடுக்காது. ஏன் இப்படி பகவான் கிருஷ்ணர் கேட்குறார் அப்படின்னா, அர்ஜுனன் தான் ஆத்மா அப்படிங்கிறதெல்லாம் மறந்து உடல் ரீதியாக அவர் கவலைப்பட்டுருக்காரு. அதனால் ஏன் சத்திரியனான அர்ஜுனன் இந்த மாதிரி செய்யணும்? ஏன்னா உடல் ஆத்மா இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறவங்க அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சத்திரியனான அர்ஜுனன்கிட்ட இந்த குணத்தை பகவான் எதிர்பார்க்கலை. மேலும் அறிவில் குறைந்த மனிதர்களுக்கு பகவானால் நம்முடைய கவலையை போக்க முடியும். எதனால தான் பகவான் பகவத்கீதையை உபதேசம் செய்கிறாரு. உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட போவது போல இந்த ஜட உடல் ஆத்மா இதைய நம்மளுடைய பகுத்தறிவு மூலம் இதை பிரித்து அறியக்கூடிய தெய்வீக விஞ்ஞானத்தை இந்த அத்தியாயத்தில் பகவான் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. மேலும் பகவான் அப்படிங்கிற பூரண உண்மையை பற்றி 3 நிலைகளில் இந்த ஸ்லோகம் விளக்கி சொல்லுது. அதை பற்றி நாம் நாளைக்கு பார்க்கலாம். அதாவது பிரம்மன் நிலை முதல், 2வது நிலை பரமாத்மா, 3வது நிலை பகவான் அல்லது முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த 3 நிலைகளை பற்றி நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.